ரைட். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டோட லெக்சர் 3ல நம்ம இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லா பேச போறது எரர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். சார் எரர்னா என்னங்க சார்? எரர் எரர்னா தப்பு கரெக்டா? அது உனக்கு நல்லாவே தெரியுது இல்லையா? கரெக்டா சொல்லுங்க சார்ன்னு கேட்டா, எரர் வந்து ஆக்சுவலுக்கும் மெஷர்டுக்குமான டிஃபரன்ஸ். இப்போ நான் ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணியிருக்கேன். மெஷர்ட் வேல்யூ இது வந்து மெஷர்ட் வேல்யூ. இங்க வந்து ஆக்சுவல் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. உண்மையாலுமே இந்த பென்னோட லென்த்து ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இது ஆக்சுவல் வேல்யூ. நான் மெஷர் பண்ணது 10.1 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். அப்போ 0.1 சென்டிமீட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன்? மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுதான் எரர். எரர்னா ஆக்சுவல் வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ். நீ எதை வேணாலும் முன்னாடி போட்டுக்கோ, விருப்பம் தான். டிஃப்ரென்ஸ்னா அது எப்படி போடணும்? மைனஸ்னா மைனஸ் வேற, டிஃப்ரென்ஸ் வேற. மைனஸ்னா 10 மைனஸ் 12 மைனஸ் 2. 12 minus 10 plus 2. Difference-na 10 difference 12 2. 12 difference 10 2. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஸோ எரர் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூக்கும் அதாவது ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ். ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸு. ரைட் சார், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எரர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இந்த எரர்ல என்னென்ன எரர்லாம் நாங்கள் பேச போகிறோம்? எரர்ல அப்சல்யூட் எரர்னு ஒன்று பேச போகிறோம். அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ஃப்ராக்ஷனல் எரர், பர்சன்டேஜ் எரர்னு நிறைய பேச போகிறோம். ரைட்டா? நான் வளன்னு இந்த டாப்பிக்கை வளர்த்தாம ப்ராப்ளம் சால்விங்க்கு என்ன மினிமம் தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு போயிரு. இப்போ ஒரு பென்னோட லென்த்தை மெஷர் பண்ணுறீங்க. லென்த்தை மெஷர் பண்ணும்போது 5 ரீடிங் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10.1 சென்டிமீட்டர் இது நீ எடுத்தது, 10.15 சென்டிமீட்டர் இது உன் ஃப்ரெண்ட் எடுத்தது, 10.20 சென்டிமீட்டர் இன்னொரு ஃப்ரெண்டு, 10.00 இன்னொரு ஃப்ரெண்டு, 10.05 இன்னொரு ஃப்ரெண்டு. இது வந்து 5 ரீடிங். இதெல்லாம் மெஷர்டு வேல்யூ. இதுக்கெல்லாம் மீன் எடுத்து என்ன வரும்? 20, 35, 35, 45, 50. அப்போ 10.50ன்றதுனால பை 10 போட்டோம், 10.05 வருது இல்லையா? இது வந்து என்னது? இது இப்போ ஆக்சுவலாக என்ன வருதுன்னா 50.50 பை 5. அப்போ 10.10. சாரி பை 10.10. இது என்னது பா இது? இது வந்து ஆவரேஜ் வேல்யூ, மீன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவங்க 5 ரீடிங் கொடுப்பாங்க. அந்த 5 ரீடிங்க்கு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்களா? இந்த மீன் வேல்யூல இருந்து எரர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இது ஃபர்ஸ்ட் ரீடிங் எடுத்துக்கலாமா? A1. இது ரெண்டாவது ரீடிங் A2, மூணாவது ரீடிங் A3, A4, A5. சப்ஜெக்ட் மாதிரி சொல்லி தராம ப்ராப்ளம் மாதிரி சொல்லி தர உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது மெஷர்ட் வேல்யூ AM. கரெக்டா? இப்போ நீங்க கண்டுபிடிச்சது மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க, மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படின்னா அப்சல்யூட் எரர்னா என்னங்க சார்? அப்சல்யூட் எரர்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்க போறது அப்சல்யூட் எரர்னா என்னன்னு கத்துக்க போறீங்க. அப்சல்யூட் எரர்னா del A1ன்னு எழுதணும். del A1 வேணும்னா மீன் வேல்யூல இருந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்கே மைனஸ் பண்ணணும். இங்க பாருங்க, மீன் வேல்யூ என்ன? 10.10. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 10.10. அப்போ 10.10ல இருந்து 10.10 மைனஸ் பண்ணும்போது 0 கிடைக்குதா? இதுதான் அப்சல்யூட் எரரு. அப்சல்யூட் எரர்னா கவனமா காதுல வாங்கு, மீன் வேல்யூக்கும் அங்க மெஷர்டு வேல்யூ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் மெஷர்டு வேல்யூ, அதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது அப்சல்யூட் எரர். இதே மாதிரி del A2, இதே மாதிரி del A3, இதே மாதிரி del A4, del A5. இது எல்லாமே என்ன? அப்சல்யூட் எரர். கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு வேல்யூவா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்க பர்சன்டேஜ் எரர் போறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ, ரெண்டாவது அப்சல்யூட் எரர், அடுத்தது மீன் அப்சல்யூட் எரர் del AM கண்டுபிடிக்கணும். del AMனா மீன் அப்சல்யூட் எரர். இங்க பாருங்க, AMனா என்னங்க? AMனா மீன் வேல்யூ. del AMனா என்ன? del AMனா மீன் அப்சல்யூட் எரர். கத்துக்கிட்டீங்களா?
ஓகே. சார் அடுத்தது ஃப்ராக்ஷனல் எரர்னா என்ன? ஃப்ராக்ஷனல் எரர்னா இங்க பாருங்க. டெல் ஏஎம் ஏஎம்மால டிவைட் பண்ணீங்கன்னா உனக்கு கிடைக்கிறது ஃப்ராக்ஷனல் எரர். மீன் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால டிவைட் பண்ணணும். மீன் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால டிவைட் பண்ணணும். இது ஃப்ராக்ஷனல். பர்சன்டேஜ் எரர்னா என்னங்க சார்? பர்சன்டேஜ் எரர் அப்படின்னா டெல் ஏஎம் பை ஏஎம் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் எரர். பெருசாக குழப்பிக்காது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உனக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிடும். இப்போ அந்த வார்த்தைகளை தான் உனக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 5 ரீடிங் கொடுத்துருவாங்க. அந்த 5த்துக்கும் உங்களோட முதல் வேலை என்ன? மீன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த மீன் வேல்யூலேருந்து என்ன பண்ணணும்? ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணி அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும். அந்த அப்சல்யூட் எரர் 5த்தையும் 5ஆல் ஆட் பண்ணி மீன் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மீன் அப்சல்யூட் எரர் கிடைச்சிரும். இந்த மீன் அப்சல்யூட் எரரை மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைச்சிரும்? ஃப்ராக்ஷனல் எரர் கிடைச்சிரும். ஃப்ராக்ஷனல் எரரை இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிரும்? பர்சன்டேஜ் எரர் கிடைச்சிரும். அவ்வளோதான். இந்த சின்ன ஐடியா தெரிஞ்சால் போதும். ரைட்? அதே மாதிரி எரரில் மைனஸ் கிடையாது. இன்னைக்கு சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. எரரில் மைனஸ் கிடையாது. நீ பண்ண தப்பு 5 ரூபாய்க்கு தப்பு பண்ணியிருக்க. நான் பண்ண தப்பு 5 ரூபாய்க்கு தப்பு பண்ணியிருக்கேன். நீ உடனே நீங்கள் வாத்தியார் 5 ரூபா தப்பு பண்ணியிருக்கீங்க, நான் ஸ்டூடெண்ட்டு 5 ரூபா தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் தப்பு பண்ணதும் நான் தப்பு பண்ணதும் சரியாக போச்சு அப்போல்லாம் சொல்லக்கூடாது. 5 - 5 0லாம் சொல்லக்கூடாது. நீ பண்ண தப்பு 5 ரூபா, நான் பண்ண தப்பு 5 ரூபா, 2 தப்பும் ஒன்றா சேர்ந்து பெரிய தப்பாக மாறுமே தவிர மைனஸ் ஆகாது. எந்த காலகட்டத்திலும் எரரில் மைனஸே வராதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எரரில் நெகட்டிவ் வரக்கூடாது. ரைட்டா? ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? மீன் வேல்யூ, மீன் அப்சல்யூட் எரர், ஃப்ராக்ஷனல் எரர், பர்சன்டேஜ் எரர். ஃப்ராக்ஷனல் எரர்னா மீன் அப்சல்யூட் எரர் மீன் வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு கிடைக்கிறது ஃப்ராக்ஷனல் எரர். அவ்வளோதான். இந்த ஐடியா தெரிஞ்சால் போதும், சம் போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்துருவோமா? இப்போது ஒரு ப்ராப்ளமாக நான் காமிச்சு சொல்லித்தரேன். ஒரு 5வது ப்ராப்ளம் 6வது ப்ராப்ளம் வரும்போது என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்குள்ளார நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஒருவேளை அந்த இடம் புரியலன்னா என்கிட்ட சொல்லிடலாம். ரைட்டா? தபாஷினி குட் ஈவினிங். மோனிஷ் குட் ஈவினிங். லிங்கேஷ் குட் ஈவினிங். சாரு குட் ஈவினிங். ரைட். சம் பார்த்துருவோமா? சும்மா பக்கத்தில் ஒரு ரஃப் நோட் வச்சுக்கேன். எப்படி டேட்டா எடுக்கணும்னு கற்றுக் கொடுக்குறேன். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்க எல்லாருமே. ரைட். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஓகே தானே? ரைட். நான் ஸ்க்ரீனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பரவாயில்ல. இது எப்படி சார் இந்த கொஷினை ரீட் பண்ணுறது, எப்படி டேட்டா எடுக்கிறது கற்றுக்கலாமா? இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? x = m/a l/b t/c கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் எரர் எம்மோடது ஆல்ஃபா, எல்லோடது பீட்டா, டீயோடது காமா, எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. இது எப்படி எடுக்கிறது? முதல்ல இந்த கொஷினை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கொஷின் நம்பர் 31 நான் ஃபர்ஸ்ட் டைம் கற்றுத்தரேன். புரியலன்னா என்கிட்ட 2வது டைம் கேளுங்க. முதல்ல கொஷின் எழுதிக்கலாம். இந்த பேஜுக்கு போயிடலாமா? ஓகே. இங்கே பாருங்க. x = m/a x என்னாச்சு இந்த பேனாவுக்கு? ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு உள்ள வரேன். ஒரே நிமிஷம், அது பென் டக்குன்னு எழுதலை. ஒரே நிமிஷம். x = m/a என்ன சொன்ன? l/b சொன்னேன்ப்ப. l/b t/cன்னு சொன்னேன்னா அவங்க பர்சன்டேஜ் எரர் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸோடது கேட்டிருக்காங்க.
எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்றது? முதல்ல கவனமா கவனிங்க. இதோட டெல் எக்ஸ்னா மீன் அப்சல்யூட் எரர், பை எக்ஸ் போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷனல் எரர். அவங்க பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இது எக்ஸ் எப்படி எழுதணும்? நீங்க டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். அடுத்தது இந்த ஏவை எப்படி தெரியுமா எழுதணும்? இந்த ஏ ஃப்ரண்ட்ல வந்துடணும். எம் எப்படி எழுதுவீங்க? டெல் எம் பை எம்னு எழுதுவீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர்ல மைனஸ் கிடையாது. அப்போ இங்க மல்டிபிகேஷன்ல இருக்கிறதுனால இங்க ஆட் பண்ணணும். பி வச்சுக்கிட்டு டெல் எல் பை எல் பிளஸ் சி வச்சுக்கிட்டு டெல் டி பை டி. உங்களால உணர முடியுதா? எக்ஸ் எப்படி எழுதணும்? டெல் எக்ஸ் பை எக்ஸ். ஏவை எப்படி எழுதணும்? எம் எப்படி எழுதணும்? ஏ ஃப்ரண்ட்ல பவர்ல இங்க பாருங்களேன், பவர்ல n இருந்தா n ஃப்ரண்ட்ல வந்து இந்த எக்ஸ் எழுதும்போது டெல் எக்ஸ் பை எக்ஸ்னு எழுதிடணும். இவ்வளவுதான் ஐடியா. அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனல் எரர் ஆஃப் எம் டெல் எம் பை எம் வந்து ஆல்ஃபான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. டெல் எல் பை எல் வந்து பீட்டான்னு சொல்லிட்டாங்க. டெல் டி பை டி வந்து காமான்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவங்க கேட்ட கேள்வி டெல் எக்ஸ் பை எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆல்ஃபா பர்சன்ட் பிளஸ் பி பீட்டா பர்சன்ட் பிளஸ் சி காமா பர்சன்ட். இதுதான் ஆன்சரு. அப்போ ஏ ஆல்ஃபா பிளஸ் பி பீட்டா பிளஸ் சி காமா. ரைட்டா? அவங்க பர்சன்டேஜில் கேட்டதுனால இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு இன்ட்டு போட்டுடலாமா? இன்ட்டு 100 போட்டுடலாமா? இன்ட்டு 100 போட்டால் அந்த பக்கம்ல இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் போயிடுமா? என்ன ஆகிடும்? ஃபுல்லாகவே ஏ ஆல்ஃபா காமனத்துக்கு கூட வெளில போட்டுரு. ஏ ஆல்ஃபா பிளஸ் பி பீட்டா பிளஸ் சி காமா. பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இன்ட்டு இங்கே 100 போட்டாலும் ஓகே தான், இல்லை பர்சன்டேஜ் போட்டாலும் ஓகே தான். ரைட்? ஏ ஆல்ஃபா பிளஸ் பி பீட்டா பிளஸ் சி காமா. அப்போ ஒரு கொஷினை கொடுத்தாங்கன்னா எரர் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்? என்ன கொடுத்தாலும் இப்போ எக்ஸ் கொடுத்தாங்கன்னா டெல் எக்ஸ் பை எக்ஸ், ஒய் கொடுத்தாங்கன்னா டெல் ஒய் பை ஒய். பவரில் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்துடும். கற்றுக்கிட்டீங்களா? ஒரு சம் பத்தாது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 சம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க. சம் நம்பர் 32 போயிடலாம். இங்கே பாரு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வாங்க. 32 முடிஞ்சால் பக்கத்தில் ஒரு பென் இருந்தால் எழுதி பார்த்துக்கோ. எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ பி ஸ்கொயர் பை சி கியூப். ஏ பி ஸ்கொயர் பை சி கியூப். நான் அந்த பேஜ் போனதும் நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு ஞாபகம் இருக்காது. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ வந்து 1%. ஒத்துக்கிறீங்களா? பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் 1%. பியோடது 3%, சியோடது 2%. அப்போ 132 ஞாபகம் வச்சுட்டீங்களா? எக்ஸோட பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே. சம் நம்பர் 32 பார்த்துக்கிட்டீங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பை சி கியூப். ஏவோடது 1, பியோடது 3, சியோடது 2. இந்த சம் பாருங்க, இந்த ஒரு சம்லேயே நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கற்றுப்பீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பை சி கியூப். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டெல் எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100 கேட்குறாங்க. இதான் கேட்குறேன். இது எப்படி எழுதலாம் பார்க்குறீங்களா? எக்ஸை டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். ஏ இருக்குல்ல, ஏ பவரில் 1 தான் இருக்குது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அது டெல் ஏ பை ஏ ப்ளஸ் பி ஸ்கொயராக இருக்குது, 2 முன்னாடி வந்துடும், டெல் பி பை பி ப்ளஸ் சி 3 டெல் சி பை சி. சரி, என்ன நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களா? மேலே போனால் சி பவர் -3 தானே வரும். அப்போ -3 உள்ளே இறங்கி டெல் சி பை சின்னு தானே ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், எத்தனை பேர் தப்பு பண்ணாலும் தப்பு அதிகமாகுமே தவிர மைனஸ் ஆகாது. நீ பண்ண தப்பு நான் பண்ண தப்பும் சரியா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எரர்ல எப்பவுமே 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 ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும், மைனஸ் இருக்காது. அப்போ இந்த இடத்துல டெல் ஏ பை எவ்வளோ கொடுத்தாங்க? 1%. 2 இன்ட்டு டெல் பி பை பி 3%. 3 இன்ட்டு டெல் சி பை சி 2%. கரெக்டாக டிக் பண்ணுறேன்னா? ஏன்னா நான் அப்பயே ஞாபகம் வச்சுக்கிட்டேன், 1 3 2ன்னு ஞாபகம் வச்சுட்டேன். கரெக்ட் தானே? அப்போ இந்த இடத்துல 1 6 6 13% இருந்தால் ரைட்டு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பை சி கியூபு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஏக்கு பதிலாக டெல் ஏ பை ஏ, பி ஸ்கொயர் 2 இன்ட்டு டெல் பி பை பி 3 இன்ட்டு டெல் சி பை சி. ரைட்டா? இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் நான் நடத்தினதே கிடையாதுப்பா இங்கே இந்த கிளாஸில்.
அதுக்கான ரெக்கார்டடும் இல்ல. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டா அந்த ஸ்கூல்ல எடுத்த ரெக்கார்டட் போட்டிருப்போம். இந்த 3, 4 வருஷமாவே சரி இது பசங்களே படிச்சுப்பாங்க. நானா விட்டுட்டேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும் 2 கொஷின் வருது. கடைசியா எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது, சார் அத கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருக்கலாம். நாங்களா ஓனா ரிவைஸ் பண்ணல. அந்த மாரி நெறைய வந்ததுனால தான் இந்த டைம் உன்ன இழுத்து புடிச்சு அத சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அதனால இதுல வர 2 கொஸ்டின நீங்க அப்படியே தூக்கிட்டு வர்றது நல்லது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33 போயிடுமா? 33 34 இந்த கொஸ்டின் ஓகே தானே? ஆன்சர் வந்து 13% இருக்கணும். செக் பண்ணிருவோம். 13% பிளஸ் ஆர் மைனஸ். எரர்னாலே ரூ. 13 கூட இருக்கலாம், ரூ. 13 குறைவா இருக்கலாம். இப்ப நான் வெயிட் மெஷர் பண்றேன் ஒரு பேச்சுக்கு. 75 கேஜி என்னோட ஆக்சுவல் அப்படின்னா, ஒரு மெஷின் 78 காமிக்கலாம், ஒரு மெஷின் 72 காமிக்கலாம். இப்ப பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்தது 33 அப்புறமா சொல்லித்தரேன். அந்த கான்செப்ட் நான் இன்னும் வரல. 34க்கு வாங்க. சம்முக்கு வந்துருங்க. இந்த மாதிரி சம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது? 34 கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் பாருங்க. சம் ஃபர்ஸ்ட் டைமா புரியாது. நான் 2வது டைம் சொன்னா தான் புரியும் உங்களுக்கு. டைம் பீரியடோட ஃபார்முலா குடுத்துருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சிம்பிள் பெண்டலம் படிச்சீங்க. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் t = 2π√L/g. ஃபிராக்ஷனல் எரர் இன் t. t யோடது எல்லாம். t and L. அதாவது ஃபிராக்ஷனல் எரர் இன் t and L. t யோடது பிளஸ் ஆர் மைனஸ் x. அதாவது del t by t வந்து பிளஸ் ஆர் மைனஸ் x. உங்களால உணர முடியுதா? ஃபிராக்ஷனல் எரர் இன் tன்னா அது என்ன அர்த்தம்? del t by tன்னு அர்த்தம். ஃபிராக்ஷனல் எரர் இன் Lன்னா del L by Lன்னு அர்த்தம். ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் y. அப்படி இருந்தா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபிராக்ஷனல் எரர் t கொடுத்துருக்காங்க. ஃபிராக்ஷனல் எரர் L கொடுத்துருக்காங்க. மேல கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபிராக்ஷனல் எரரோட g கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுமா? எல்லாரும் கொஸ்டின் புரிஞ்சுச்சா? டைம் பீரியட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு t யோடது கொடுத்துட்டாங்க, L ஓடது கொடுத்துட்டாங்க, g யோடது கேட்குறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? L-ம் G-யும் கொடுத்துட்டு t யோட கேட்குற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். போன கொஸ்டின் கூட லெஃப்ட்ல இருக்கிறதுக்கு தான் கேட்டாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிற அந்த கொஸ்டினுக்கு t-க்கு எரர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்முலால இருக்கிற இன்னொரு டேர்ம் L-க்கு எரர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. G-யோட எரர் வேல்யூ கேட்குறாங்க. அப்ப இந்த ஃபார்முலாவை எப்படி உடைக்கணும், தென் எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பார்த்துருவோமா? கொஸ்டினை புரிஞ்சுக்கோ. சப்போஸ் புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்டு. t-யோட வேல்யூ t = 2π√L/g. திரும்பவும் சொல்றேன், அவங்க ஜியோட தான் கேட்குறாங்க. அப்போ ஜி வேணும்னா இந்த 2 ஈக்குவேஷனை ஃபுல்லாவே என்ன பண்றீங்க? ஸ்கொயர் பண்ணுங்க. 4π² L/g. 4π² L/g. நமக்கு ஜி தான் வேணும். அவனை மட்டும் தூக்கிட்டு வெளில வந்துருங்க. அப்போ 4π² L/t². L/t². ரைட்டா? இந்த 4π²ல எரர் போட முடியாது. ஏன்னா அதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஜிக்கு எரர் போடுங்க. del g by g. L மேல இருக்கு. 1 தான் இருக்கு. del L by L. t ஸ்கொயர். அப்ப 2 into del t by t. 2 into del t by t. அவ்வளவுதானே? கொஸ்டின்ல நான் என்னப்பா சொல்லி கொடுத்தேன்? del t by tக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொன்னாங்க. del L by Lக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு சொன்னாங்க. அப்போ என்னோட தேடல் del g by g, del L by L plus or minus y, இங்க plus or minus 2, del t by t க்கு பதிலா x. கத்துக்கிட்டீங்களா? ஸோ plus or minus தூக்கி வெளில போட்டீங்கன்னா y plus 2x. ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போமா? del g by g, y plus 2x, y plus 2x, y plus 2x. எங்கப்பா இருக்கு? என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் 3 பாருங்க. அவன் y plus 2x நான் கவனிக்கவே இல்லை. 2x plus y என்ன குழப்பிக்கிட்டேன். என்னடா அது ஆப்ஷனே காணாம தப்பா போட்டுமா அப்படின்னு பயந்தே போயிட்டேன். ரைட், 2x plus y அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டது y plus 2xன்னு போட்டிருக்கோம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுச்சா? உள்ள வர ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் அடுத்தடுத்த கொஸ்டின்ல இன்னும் ஈஸியா உங்களுக்கு புரியும் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 35. ஓகே, 35. இதுல ஃபார்முலாஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஃபார்முலான்னா என்னது? ஏரியாவோட ஃபார்முலா, வால்யூமோட ஃபார்முலா, அந்த மாதிரி ஃபார்முலாலாம். A thin copper wire of length L increases by 2%.
இன்க்ரீசஸ் பை 2%. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இது எல். இன்க்ரீசஸ் பை 2%னா எல்லாரும் உணருங்க, டெல்எல் பை எல்ல 2% கொடுத்துருக்காங்க. நல்லா பாரு, உனக்கு 2% எப்படி டேட்டா எடுக்கணும்னு தெரியலையா? A thin copper wire of length L தான் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ? 2%. அப்படின்னா ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் ஆகுது. டெல்எல் பை எல் தான் 2%. 10 டிகிரிக்கு ஹீட் பண்ணுறாங்க. லென்த் 2% அதிகமாச்சுன்னா ஏரியாவோட எரர் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கொயர் பிளேட் அது. அப்போ ஸ்கொயர் பிளேட்னா என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக எல் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? ஏரியாவுக்கு பதிலாக எல் ஸ்கொயர் பார்த்துருவோமா? அப்போ ஏரியாவுக்கு பதிலாக எல் ஸ்கொயர்னா டெல் ஏ பை ஏ ஈக்குவல் டு 2 இன்ட்டு டெல் எல் பை எல். ஆன்சர் வந்துச்சு பாருங்க, 4% ஆப்ஷனு. தெரியுதா உனக்கு? சம் தான் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெப்பில் போட்டுலாம். லென்த்து 2% அதிகமாகுதுன்னா டெல் எல் பை எல் தான் 2%. அவங்க கேட்டிருக்கிறது டெல் ஏ பை ஏ கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை கவனி. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் ஏரியா. பர்சன்டேஜ்ன்ற வார்த்தை வந்துட்டாலே பக்கத்தில் எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு பாரு. ஏரியா, டெல் ஏ பை ஏ. அப்போ டெல் ஏ பை ஏ வந்து கொஷினாக இருக்கு. 2 இன்ட்டு டெல் எல் பை எல் 2%. 2 இன்ட்டு 2% 4% ஆன்சரு. கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது 36 எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேணாலும் போட்டுக்கோ. 11th இது உனக்குமே புரியும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எங்கே படிச்சீங்க? 10th படிச்சிருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் பற்றி உனக்கு நல்லா தெரியும். R ஈக்குவல் டு வி பை ஐன்னு படிச்சிருப்பீங்க. வியோடது 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ஐயோடது 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. டோட்டல் எரர் என்ன ஆர்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஒரு 4-5 ஸ்டெப் எழுதணும். முதல்ல டேட்டா எடுத்துக்கோ எல்லாரும். நான் கேட்கும்போது சொல்லுங்கள். சும்மா பக்கத்தில் கிரிக்கி வச்சுக்கோ. ஆர் வந்து வி பை ஐ. இதுக்கு நம்ம அந்த பேஜ் போகணும், அதனால தான். ஆர் வந்து வி பை ஐ. விக்கு பதிலாக 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ஐக்கு பதிலாக 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. வாட் இஸ் த டோட்டல் எரர் இன் ஆர் கேட்குறாங்க. பார்த்துருவோமா? ஓகே. இப்போ நான் டேட்டா கேட்கும்போது சொல்கிறீங்களா? வியோடது 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ஐயோடது 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. சும்மா கவனிங்க. இதுக்கு பேர் ஸோ எரர் பேசிகிட்டு இருக்கோம். ஆரோடது அவங்களே கொடுத்துருக்காங்க, வி பை ஐன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எரர் போடுங்க. இப்போ ஆரோட எரர் போட்டிங்கன்னா டெல் ஆர் பை ஆர் ஈக்குவல் டு, வியோட எரர் எழுதுனீங்கன்னா டெல் வி பை வி, ஐயோட எரர் எழுதுனீங்கன்னா டெல் ஐ பை ஐ. சரி, டிவைடில் இருக்குது அப்படிலாம் யோசிக்காதுங்க. எரர்னாலே பாசிட்டிவ்ல தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த கால்குலேஷன், ஐ மீன் அந்த எலக்ட்ரிக் கால்குலேஷன் பண்ண மட்டும் தண்ணி அடிக்கலையா? எல்ஆர் பை ஆர் ஈக்குவல் டு டெல் வி பை வி ப்ளஸ் டெல் ஐ பை ஐ. அவங்க பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்டு 100 போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. அப்போ நம்ம அதை லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். அவங்க முதல்ல வி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? யாரோ சொல்லுங்க. இப்போ அவங்க வி எவ்வளோ கொடுத்தாங்க? 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஐ எவ்வளோ கொடுத்தாங்க? ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 plus or minus 0.2. 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. அப்போ ஓகே. சரி, இந்த மாதிரி கொஷினை ரொம்ப கவனமாக அப்ரோச் பண்ணணும். முதல்ல இந்த டெல் வி பை வி இருக்குல்ல, இந்த 5 இருக்கு பாருங்க. இந்த வீக்கில் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொன்னாங்கன்னா இந்த இடம் தான் டெல் வி, இந்த இடம் தான் வி. அப்போ வி ப்ளஸ் டெல் வின்னு அர்த்தம், ரைட்? இந்த டெல் விக்கு பதிலாக 5, விக்கு பதிலாக 100, பர்சன்டேஜில் சொன்னதுனால இன்ட்டு 100. நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு 100 போனேன்னு சொன்னல. அப்போ நான் டெல் வி பை வி இன்ட்டு 100, டெல் ஐ பை ஐ இன்ட்டு 100 போட்டுக்கிறேன். இங்கேயே போட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். ப்ளஸ் இதில் டெல் ஐ யாரு? இதுதான் ஐ, இதுதான் டெல் ஐ. ஐ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஐ, ஐ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஐ. அப்போ 0.2 பை 10 இன்ட்டு 100. அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. சரி, இந்த 100 இந்த 100 போயிடுச்சு, ரைட்டா? இந்த 100 இந்த 100 போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் போயிடுச்சு அப்படின்னா 2 வந்துடும். அப்போது 7% ஆன்சராக பாருங்க.
5 இங்கே ஒரு 2 7% ஆன்சர். del r by r இன்ட்டு 100 பர்சன்டேஜ் சொல்கிறதுனால நம்ம 7%ன்னு சொல்லணும். உங்களால் உணர முடியுதா? அவங்க ஒரு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் எக்ஸு, ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஒய். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் டெல்லில் வரணும், முன்னாடி இருக்கிறது முழு நம்பராக இருக்கணும். டெல் வி பாருங்க, அந்த பக்கம் 5, வி 100, பர்சன்டேஜ் போகிறதுக்கு இன்ட்டு 100. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, அங்கே இருந்து அடுத்த சம் போகலாம். சார் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். எந்த இடம் புரியலம்மா? சும்மா ஃப்ரீயாக பேசு. எந்த இடம் புரியல? சப்ஸ்டியூஷன் புரியல. ஓகே, அவங்க கொடுத்த டேட்டா வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. 5. கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2. கேட்ட கேள்வி என்னமா கேட்டிருக்காங்க? டெல் ஆர் பை ஆர் கேட்டிருக்காங்களா? ஒரு விஷயம் கற்றுக்கணும். டேட்டா கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சொல்லுமா மைனஸ் பண்ணி ரைட் பை இந்த இடம் வின்னா, இந்த இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பக்கத்தில் இருக்கிறது டெல் வி. அந்த டெல் வின்றது தான் எரரு. இது வந்து முழு நம்பர். நான் சொன்னல, நான் ஒரு 75 kg, நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கலாம். அந்த 75 kgன்றது மாஸ். இந்த இடம் டெல் எம், நான் 3 கிலோ அதிகமாக இருக்கலாம், 3 கிலோ கம்மியாக இருக்கலாம். அப்போ வி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் வின்னு அர்த்தம். இந்த இடம் ஐ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஐன்னு அர்த்தம். அப்போது அவங்க கொடுத்த ஃபார்முலா ஆருக்கு பதிலாக வி பை ஐ. இந்த ஆருக்கு எரர் போட்டால் டெல் ஆர் பை ஆறு, வியோட எரர் டெல் வி பை வி, ஐயோட எரர் டெல் ஐ பை ஐ. எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் போட்டுக்கணும். டெல் ஆர் பை ஆறு மேலே இருக்கிறது வெறும் ஃப்ராக்ஷனல் தான். இந்த இடம் தான் என்னதுப்பா? பர்சன்டேஜ். இன்ட்டு 100 போகிறது பர்சன்டேஜ். டெல் ஐ பை ஐ இன்ட்டு 100. இப்போ உங்களால் உணர முடிஞ்சிருக்கும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பேருக்குமே 100 போட்டிருக்கேன். கேட்ட கேள்வி டெல் ஆர் பை ஆர் இன்ட்டு 100 தான் கேட்டிருக்காங்க. டெல் வி ஒரு 5, வி ஒரு 100. புரியுதா? இங்கே பேர் 5ன்றது டெல் வி, வி வந்து ஒரு 100. அப்போ இன்ட்டு 100 ப்ளஸ் டெல் ஐ வந்து 0.2, ஐ வந்து 10. டெல் ஐ 0.2, ஐ 10 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணால் 7%. ரைட்டா? ரைட் பை. ஓரளவு எல்லாரும் கற்றுக்கிட்டு வரீங்கல்ல? பை எரர் சம் ஒரு 10 சம் பார்த்துட்டா எரர் சம் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த சம் பாருங்க, கொஞ்சம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் அந்த ரைட்ல எழுதுறதுக்காக லெஃப்ட்ல கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். கற்றுக்கலாமா? இங்கே வாங்க. எரர் இன் மெஷரிங் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் 4%. இது டேட்டா யாராவது சொல்ல முடியுமா? மெஷரிங் டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிள் 4% என்ன அர்த்தம்? எப்படி டேட்டா எடுப்பீங்க? டயாமீட்டர் டினே வச்சுக்கோ. ரேடியஸ் 8%. இப்போ கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன், சத்தமாக பேசுங்களேன். அந்த இடம் எப்படி டேட்டா எடுப்பீங்கன்னு கேட்குறேன். டயாமீட்டருக்கு எரர்னா என்ன அர்த்தம்? இந்த 4% என்ன எழுதி 4% எழுதுவேன்? del d by d. அதை தான் கேட்டுன்னு இருக்கேன், அவ்வளோதான். del d by d 4%. என்ன கேட்குறாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் would be சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளோடது. சர்க்கம்ஃபரன்ஸ் எஸ்ன்னு வச்சுக்குவா. அப்போ எஸ்ஸோடது 2πr. எஸ்ஸோடது 2πr. பட் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எரர் இன் சர்க்கம்ஃபரன்ஸ்னா நேரம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சார். அவங்க டெல்எஸ் பை எஸ் கேட்டிருக்காங்க. டெல்எஸ் பை எஸ் கேட்டிருக்காங்களா? இப்போ டெல்எஸ் பை எஸ் கேட்டிருக்கிறதுனால 2 விட்டுரு, பையை விட்டுரு. ஆருக்கு பதிலாக டெல் ஆர் பை ஆரா? ஆருக்கு பதிலாக டெல் ஆர் பை ஆர். ஒரு டி வந்து 2r. என்ன பண்ணுறேன்னு பாருங்க எல்லாரும். ஒரு டி 2rன்னு தெரியும். இந்த டியை எரர் எடுத்தீங்கன்னா டெல் டி பை டி. 2 நம்பர் போடக்கூடாது. டெல் ஆர் பை ஆர். நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? டயாமீட்டரில் எத்தனை % சேஞ்ச் ஆகுதோ அதே தான் ரேடியஸ்லையும் சேஞ்ச் ஆகும், அதே தான் சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் சேஞ்ச் ஆகும். இனிமேல் நீங்கள் பார்த்ததும் அதை டிக் பண்ணிடலாம், செம்மையாக போட தேவை. நான் மறுபடியும் சொல்லவா? டயாமீட்டரு எரர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே தான் ரேடியஸும் சேஞ்ச் ஆகும், அதே தான்
யாரும் சர்க்கம்ஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். இது யாருக்கு மட்டும்? சர்க்கிளுக்கு மட்டும். எல்லாத்துக்கும் நினச்சிக்காது. டயாமீட்டர், ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே சேமாக சேஞ்ச் ஆகிறது யாருக்கு அப்படின்னா யாருக்கு மட்டும்? சர்க்கிளுக்கு மட்டும். அப்போ டெல்ஆர் பை ஆர் ஆல்ரெடி டெல்டி பை டெல்டி 4%னா டெல்ஆர் பை ஆருக்கு பதிலாக டெல்டி பை டெல்டி எழுதுறேன் 4%. அப்போ ஆப்ஷன் 3 எழுதிக்க வேண்டியதுதான். ரைட்டா? நல்லா கற்றுக்க முடியுதா? திரும்பவும் அந்த கொஷினை ஒழுங்காக பார்த்துக்கோ. டயாமீட்டரில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே தான் ரேடியஸ்லையும் சேஞ்ச் ஆகும். ரேடியஸில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதே தான் சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் சேஞ்ச் ஆகும். இது சர்க்கிளுக்கு மட்டும். ரைட்? ஸ்பியருக்கு பண்ண முடியாது, டிஸ்க்குக்கு பண்ண முடியாது, அதுக்கு ஃபார்முலா வேற வரும். ரைட். 38 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டே வா. உங்கள் வீட்டில் ஒரு பிவிசி பைப் இருக்குன்னு வச்சுக்கோயேன். நம்ம தண்ணிலாம் வருது இல்லை, டேப்ல இருந்து தண்ணி வருது, அந்த பைப் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உன் கையில் ஒரு சின்ன பீஸ் டேப் இருக்கு, உன் கையில் தான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஒரு ரேடியஸ் இருக்கும், இன்னரில் ஒரு ரேடியஸ் இருக்கும். உங்களால் உணர முடியுதா? திக்னஸ் பாரு, இதான் அந்த பைப்பு. இப்படி தான் இருக்கும் இல்லையா? அந்த பைப்பில் இது வரைக்கும் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? இங்கே வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னர் ரேடியஸ் கம்மியாக இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? இது ஆர் இன்னு, இது ஆர் அவுட், அவுட்டர் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 4.23 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01, அங்கே 3.89 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 சென்டிமீட்டர். திக்னஸ் ஆஃப் த வால் கேட்குறேன். உனக்கு நல்லா தெரியும் திக்னஸ் என்ன பண்ணுவீங்க? ஒரே நிமிஷம். திக்னஸ் வேணா என்னப்பா பண்ணணும்? மைனஸ் பண்ணணுமா? இப்போ இன்டர்னல் Outer ரேடியஸ் radius தெரியும், மைனஸ் பண்ணணும். minus அப்போ inner. ஆன்சர் பாருங்க, 4.23 3.89. 4.23 3.89 மைனஸ் பண்ணுங்க. இப்போ 13ல் 9 போயிடுச்சுன்னா 4, 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3ல் 3 போயிடுச்சுன்னா 0. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 இருக்கலாம், ஆப்ஷன் 1 இருக்கலாம். இது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Option 1, sir. ஏன் ஆப்ஷன் 1? Sir, error add பண்ணணும் அதனால. சூப்பரா சொன்னமா. எரர்ல மைனஸ் கிடையாது. பாருங்க, இங்க இருக்கிற எரர் 0.01, 0.01. ஆன்சர் 0.02. ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. திரும்பவும் சொல்றேன், அந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது தான் எரரு. எந்த காலத்துலயும் டெல் எக்ஸையும் டெல் ஒய்யும் மைனஸே பண்ணிடாத. டெல் எக்ஸ் பிளஸ் டெல் ஒய் தான். கரெக்டா? இந்த இடத்துல இதை வந்து டெல் ஆர் ஒன்னு வச்சுக்கோ, இதை டெல் ஆர் டூன்னு வச்சுக்கோ. அப்போ டெல் ஆர் ஒன் பிளஸ் டெல் ஆர் டூ தான் போடணும். இவங்க திக்னஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். 4.23ன்றது R1. R1 plus or minus del R1. R2 plus or minus del R2. அப்போ R1 minus R2 போட்டால் திக்னஸ் கிடச்சிரும். del R1 plus del R2 போட்டோன்னா எரரோடது கிடச்சிரும். எரரை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்? மைனஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க, ரொம்ப அழகான சம் பாரு. இதில் டேட்டா எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். யாராவது சொல்றீங்களா? சும்மா ஜாலியாக சொல்லி பார்க்க, தப்பு பண்ணால் பரவாயில்ல. பர்சன்டேஜ் எரர் இன் மெஷரிங் த ரேடியஸ். என்னப்பா இது? del r by r. அவ்வளவுதான், கத்துக்கிட்டீங்க. del r by r எவ்வளவு வாங்க? 2 into 100. 2%. அவ்வளவுதான். மாஸ் ஆஃப் தி சாலிட். அடுத்து del m by m எவ்வளவுங்க? 1 by 100. ரைட். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டயாமீட்டர் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எது? சாலிட் ஸ்பியர். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? சாலிட் ஸ்பியர் 2/5 mr² கத்து கொடுத்தனே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சாலிட் ஸ்பியர் அபவுட் டயாமீட்டர்னா ஓன் ஆக்சிஸ்னு கற்றுக் கொடுத்தேன். ஊந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ 7/5 mr², டான்ஜென்ஷியல் 2/5 mr² அபவுட் எனி டயாமீட்டர். ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டாங்கன்னா நீ கவலைப்படாது. 2/5 இருந்தாலும் 7/5 நீ தப்பா போட்டா கூட உனக்கு பிரச்சனையே இல்லை, அது நம்பர் தான். எரர் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கேட்டதுனால del I by I கண்டுபிடிக்க சொல்றாங்க. எம்மோட எரர் del m by m, r² 2 into del r by r. அப்படியே ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணுங்க. 1 + 4 5%. டேட்டா எடுக்கிறது தான் இங்க புத்திசாலித்தனம். சம்மெல்லாம் சூப்பரா சால்வ் பண்ணிடலாம். பார்த்ததும் சொல்லிட்டீங்க. ரேடியஸோடது del r by r 2%, del m by m 1%, del I by I கேட்குறாங்க. சரி,
ஐனாலே எம்ஆர் ஸ்கொயர் தான். அது ஒவ்வொரு பாடிக்கும் மாறும். 2/3 எம்ஆர் ஸ்கொயர், 5/3 எம்ஆர் ஸ்கொயர், 2/5 எம்ஆர் ஸ்கொயர், 7/5 எம்ஆர் ஸ்கொயர், 1/2 எம்ஆர் ஸ்கொயர், எம்ஆர் ஸ்கொயர், 1/4 எம்ஆர் ஸ்கொயர், 5/4 எம்ஆர் ஸ்கொயர். நான் சொல்றது எல்லாம் சும்மா என்ன சொல்றது, சார் வாயில வந்தெல்லாம் அடிச்சு விட்றாரு அப்படின்னு நினைக்காத. உண்மையாலுமே ஒவ்வொரு பாடிக்கும் சொல்றேன். எனக்கு எல்லா பாடிக்கும் கரெக்டாக தெரியும். நான் ஒரு வழி ஞாபகம் வச்சிருக்கும்போது உங்களுக்கு அதே தான் சொல்லி கொடுத்தது. ரிங்குனா எம்ஆர் ஸ்கொயரு, டிஸ்க்னா 1/2 எம்ஆர் ஸ்கொயரு. ரிங்கோட டான்ஜென்ஷியல் 2 எம்ஆர் ஸ்கொயரு. இதே பார்த்தீங்கன்னா 3/2 எம்ஆர் ஸ்கொயர் டிஸ்க்கு. திரும்ப அதை எடுத்து இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணணும். அப்படி தான் ஞாபகம் வரும். ரைட். சம் நம்பர் 40 பார்த்துருவோமா? சம் நம்பர் 40 நீங்கள் டேட்டா மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா? சொல்ல ட்ரை பண்ணு. ஹீட் ஜெனரேட்டட். அப்போ ஹீட் ஜெனரேட்டட், ஹீட் கேட்க போகிறாங்க. ரெசிஸ்டன்ஸ், கரண்ட், டைமு, இது எல்லாம் கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸோட எரர் 1%, ΔR/R 1%. கரண்ட்டோடது ΔI/I 2%. மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது, கரண்ட்டு ரெண்டாவது இருக்கிறது, டைமு மூணாவது இருக்கிறது. உன் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி எழுதிடாத. ஏன்னா இங்கே 2 இன்ட்டு 3 இன்ட்டுன்னு வரும்போது தப்பாக போயிடுது. அப்போ ΔT/T 1%. நம்ம 50% ஆஃப் எரரை குறைச்சிக்கலாம். எப்போ? கொஷினை ஒழுங்காக ரீட் பண்ணி டேட்டாவை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும். ஹீட்டு கேட்குறாங்க. ஹீட்டு 11th பிள்ளைங்க நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. I² R/Tன்னு படிச்சிருக்கீங்க. நம்ம 12th ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் ஒரு டைம் படித்தோம். ஹெச் அவங்க ΔH/H தான் கேட்குறாங்க. 2 இன்ட்டு ΔI/I ப்ளஸ் ΔR/R ப்ளஸ் ΔT/T. ஆன்சர் நீங்களே போட்டுங்க. இப்போ டக்குன்னு சொல்லுங்கள். 6% சார். 6% இருக்கலாம். 2 இன்ட்டு 2 4, 5 6. இப்போ நான் ஏன் கரெக்டாக எடுக்கணும்னு சொல்கிறது புரியுதா? இப்போ ΔI/I 2%, நீ தெரியாமல் ΔT/T போய் 2% எடுத்தால் என்ன ஆகிடும்? தப்பாக போயிடும் தானே. 5 தான் ஒரு ஆன்சர். அதனால் அவங்க எந்த எரர் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும். ரைட். அப்போ ஓரளவு கற்றுக்கிட்டீங்களா? இதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் எப்போ பார்த்தாலும் இந்த லெசனை நான் கடைசியாக நடத்துறதுக்கு காரணம் என்ன, இதை நீங்கள் 11th வந்த உடனே நடத்திருந்தா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு திட்டுறீங்களான்னு கேட்பேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் தெரியணும். அப்படின்னா ஒட்டுமொத்த 11th கம்ப்ளீட் பண்ணாதான் எஸ்ஐ யூனிட்டை நல்லா புரிஞ்சு படிக்க முடியும். இல்லைன்னா மனப்பாடம் தான் பண்ண முடியும். ரைட்டா? இப்படியா இருந்தாலும் நீட் எழுத போகிறதுக்கு தான் வேணும். ஸோ அதனால லேர்னிங் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். 41 ட்ரை பண்ணுறீங்களா? யாராவது டக்குன்னு டேட்டா சொல்லுங்கள். நீ தான் இப்போ ட்ரெயின் ஆகிட்டல, இப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்க்க. என்ன இது? LM/M is equal to 2. LM/M equal to 2%. LS/S is equal to 3%. ஏன் ஸ்பீடு டெல்வின்னு சொல்லக்கூடாதா? சொல்லலாம் சார். ரைட். 3%. ஸ்பீடு ஃபிசிக்ஸில் V தான். எஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நீ எஸ்ன்னு போட்டால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிடும். தெரியுதா? என்னப்பா கேட்டிருக்காங்க? யாரா சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜி MV ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லு. 1/2 mv². mv². அவ்வளோதான். 1/2 mv² ஆக்சுவல் ஃபார்முலா. இங்கே நம்பர் நமக்கு வேலையே கிடையாது. அதில் ஃபார்முலா எழுதும்போது ½ mv² எழுதிடு, ½ அடிச்சு கிடாச்சிரு. அப்படியே ΔK/K தான் சார் கேட்டிருக்காங்க. ΔM/M ப்ளஸ் 2 இன்ட்டு ΔV/V. ஆன்சர் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்வளோ? ஆன்சர் எவ்வளோ? ΔM/M 2%. 8%. 8. ஓகே. ப்ளஸ் 2 இன்ட்டு 3%. அவ்வளோதான். 6 + 2 8. ரைட். அப்படி 42 ட்ரை பண்ணலாமா? நான் சம் வேணா நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் ஒரு 1 minute இப்படியே சைலண்ட்டாக இருக்கேன். சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் மட்டும் சொல்கிறீங்களா? பெண்டுலம் சம்ம ஃபார்முலா உனக்கு தெரியும். T = 2π√L/G. T = 2π√L/G. எனக்கு ஆன்சர் மட்டும் வேணும். அவங்க ஜியோடது கேட்குறாங்க. யாராவது கொடுத்துருக்காங்க? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், லென்த்து கொடுத்துட்டாங்க. டைம் பீரியடோடது கேட்டிருக்காங்களா? பர்சன்டேஜ் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஜி. சரி ட்ரை பண்ணு, உனக்கு புரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. சார் 7% சார். 7%? எஸ் சார். ரைட். எக்ஸலண்ட். 7%. அவங்க கேட்டிருக்கிறது ΔG/G தான் கேட்டிருக்காங்க. லென்த்தோடது தான் 1%.
டைம் பீரியடோடது தான் 3%. போட்டுக்கோங்க. டெல் டி பை முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் பை ஜி ரூட்டுக்குள்ளார போட முடியாது. அப்போ ஜி ஈக்குவல் டு எல் பை டி ஸ்கொயர் டெல் ஜி பை ஜி ஈக்குவல் டு டெல் எல் பை எல் ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் டி பை டி. சால்வ் பண்ணிங்கன்னா 7% வரும் பாருங்க. வந்துச்சா? இப்போ ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டீங்க தானே? எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹோப் என்னன்னா ஐடியெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இருக்கிற எல்லா சமமும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டுனா அவ்வளோதான். வேறு என்ன ஃபார்முலா மட்டும் தான் தெரியணும், அதை உடைக்க தெரியணும். 43 ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ ஆன்சர் 7% ஐடியா தான். எப்போவுமே டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பண்ணுறது நிறைய சம் பார்க்கலாம் நீங்கள். டி ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் எல் பை ஜி. அதை என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் பை ஜி. 4 ஸ்கொயர் நம்பர் நமக்கு வேண்டாம். அப்படி கொஸ்டின் நம்பர் 43 நான் வெயிட் பண்ணுறேன். சால்வ் பண்ணுங்க. ஸ்கொயர் பிளேட்டு ஸ்கொயர் பிளேட்னா ஏரியாவுக்கு எல் ஸ்கொயர்னு எடுத்துக்கோ. இந்த 4% யாரு, 2% யாரு, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஒன்று தான் கேட்குறேன். 4% யாரு? சத்தமா Force del பேசுங்க. L by F, sir. Del F by F, sir. டெல் எஃப் பை எஃப். எக்ஸலண்ட். 4%. 2% யாரு? Del L by L, sir. டெல் எல் பை எல் 2%. ரைட். ப்ரெஷர் கேட்குறாங்க சார். ப்ரெஷருக்கு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியான்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க சார். அங்கே ஏரியா இல்லை, எல் தான் இருக்கு. அப்போ இது சரியா பாருங்க. P ஈக்குவல் டு எஃப் பை எல் ஸ்கொயர். பை என் வேலை முடிஞ்சுது. P ஈக்குவல் டு எஃப் பை எல் ஸ்கொயர். இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. டெல் P பை P போடுங்க. ஆன்சர் மட்டும் தான் எனக்கு வேணும். என்ன ம். இவ்வளோ நேரமா அந்த சம்முக்கு? இப்போ பார்த்தாலே சொல்லிடலாம். 4 2 இன்ட்டு 2 8% தானே? இதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்துக்கிற நீனு? டெல் பி பை பி வேணும். எஃப்க்கு டெல் எஃப் பை எஃப் ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் எல் பை எல். நீ நிஜமாலுமே ட்ரெயின்டு அப்படின்னா எஃப்க்கு 4 கீழே எல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 இன்ட்டு எல்லுக்கு 2, அது ஒரு 4, இது ஒரு 4, 8. உன்னால் சால்வ் பண்ண தெரியாதா? இன்னும் குழந்தை மாதிரி உட்காந்து டெல் எஃப் பை எஃப் ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் எல் பை எல். டெல் எஃப் பை எஃப்க்கு 4% ப்ளஸ் 2 இன்ட்டு டெல் எல் பை எல்லுக்கு 2%, இது ஒரு 4% ப்ளஸ் இது ஒரு 4 ஈக்குவல் டு 8%. கேல்குலேட்டர் தான் போட்டுன்னு இருப்பேன் நீனு. இதுக்கப்புறம் பார்த்ததுமே சொல்ற அளவுக்கு உங்களை கொஞ்சம் வேகப்படுத்திக்கிறது நல்லது. ரைட். இதுக்கப்புறம் 2-3 சமம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி சொல்லி பார்க்கும். நீ கிளம்பு, நீ போ. ஃபார்ட்டி 4 ட்ரை பண்ணு. நிறைய வேணாம். 44 சூப்பராக சால்வ் பண்ணுங்க பா. ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ கியூப்னா எடுத்துனா கியூப்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னு எடுத்துக்கலாமா? இப்போ கியூபோடது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல்லாமே சேமாக இருக்கிறதுனால எல் கியூபு இல்லை பி கியூபு இல்லை ஹெச் கியூபு உன் விருப்பம் தான். இப்போ ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. 3%. D சொல்லடா. option. Fourth D option, sir. 3%. 3%. ஆப்ஷன் 4. del v by v equal to 3 into del l by l. முடிஞ்சு போச்சு. 1%. 3 into 1%. ரைட்டா? இந்த 46 தான் சம்மு. 46 பார்த்துட்டு வரலாம். ஞாபகம் இருக்கா? இப்போ ப்ரெசென்ட் 12th பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், ரோயல் பை பை ஆர் ஸ்கொயர் பேசிட்டு இருந்தோம். எனக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நீயே சொல்லு. இந்த 1% யாரு? Resistivity.
1% யார் பே? ரெசிஸ்டிவிட்டி சார். அப்படி சொல்லக்கூடாது. அது யாருன்னா எப்படி சொல்லணும் அத? டெல் டெல் அப்படிதான் ரெசிஸ்டிவிட்டி கேக்குறேன் நானு. பை ரெசிஸ்டிவிட்டி சார். 2% யாரு? சேஞ்ச் இன் லென்த் பை லென்த். டெல் பை எல் 2%. டெல் 11th இந்த பை எல் ஃபார்முலா நீ சாரி. பார்க்கலன்னு நினைக்காத. நீ திரும்ப எங்க பார்த்துருக்க? 10த்லயே பார்த்துருக்க. அப்படியே இல்லைனாலும் ஃபார்முலா அவன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உனக்கு தெரியாத ஃபார்முலானா அவங்க கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 3% யார் பே? எல்லாரும் பே யாரு? ஆர் கேட்குறாங்க. ஃபார்முலா ஒன்ட்ட இருக்கு. பைய விட்டுருங்க. சால்வ் பண்ணுங்க. நீ கரெக்டாக சொல்லிலாம் போயிடலாம். அவ்வளோதான், எரர் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெந்நீர் ஸ்க்ரூ காயின் தான் இருக்கு. 9%. எவ்வளோ பர்சன்ட்? 9% சார். 9%. இப்போ ஃபார்முலா பார்த்தது எப்படி சார் சொல்றது? ரோக்கு ஒரு 1, எல்லுக்கு ஒரு 2. இந்த ஆர் ஸ்கொயர் பவர்ல 2 இருக்கு. 2 டைம்ஸ் ஆஃப் 3 6. அப்போ ஆர் 2 8 1 9. தெரியுதா? நீ ஏன் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்க? இது டேட்டா எடுத்தாச்சு. மேலே ரோ 1 தான் இருக்கு. அப்போ 1%. எல்லு அதுவும் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுக்கு 2% கொடுத்துருக்காங்க. ஆர் ஸ்கொயர் ஆர் வந்து 2 இருக்கு. அப்போ 2 முன்னாடி வந்துடும். 2 × 3%. சால்வ் பண்ணா 9%. ரைட். லாஸ்ட் செம்மு இது மட்டும். இந்த 48 மட்டும் அழகாக சால்வ் பண்ணுங்க பார்க்கும். 48 தான் இந்த எரரோட கடைசி செம்மு. சீக்கிரம், நான் அப்படியே உட்காந்துருக்கேன் ஜாலியா. ஏய் சவுண்டை கம்மியாக வைங்க. போ. எல்லாமே அங்கே இருக்கு. எண்ணுக்கு பவர் 1/2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரூட் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது n பவர் 1/2ன்னு எடுத்துக்கணும். அந்த 1/2 ஃப்ரண்ட்ல வரணும். நான் வேணா இதை மட்டும் எழுதி தரவா? டெல் எக்ஸ் பை எக்ஸ் மட்டும் எழுதி தரேன். 2 விட்டுருங்க. 3 del k by k plus 2 del l by l plus del m by m. கவனமா இருக்கணும். 1/2 del n by n. ஏன்னா n பவர்ல 1/2 இருக்கு. ரூட் n. இப்போ சால்வ் பண்ணியான்னு சொல்லுங்க. k ஓடுது எவ்வளோ? del l ஓடுது எவ்வளோ? del m ஓடுது எவ்வளோ? del n ஓடுது எவ்வளோ? சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போடு. எவ்வளோமா? 12% சார். 12 சொன்னீங்க. ஆமா சார். ரைட். மைக் சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. மைக் நல்லா ஒர்க் பண்ணுது. கேட்கறது சரியா கேட்க மாட்டேங்குது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சு கேட்க வேண்டியதா இருக்கு. சரியா கேட்கலன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சத்தமா பேசிக்கோங்க. 12% அவ்வளோதான். ஸோ அப்போ 2k³ L² m ரூட் என்ன இதே மாதிரி தான் எக்ஸைஸ் 2ல நிறைய சம் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸைஸ் 2ல இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கும். இந்த பேப்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிற சம் இதோ இப்போ இந்த சம்லாம் சால்வ் பண்ணுங்க. சம் நம்பர் 11 இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சம் இப்போ செஷன் முடிஞ்சதும் உனக்கு தான் சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை? சும்மா ஒரு ½ an hour உட்காந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சம்மையும் சால்வ் பண்ணுங்க. இப்போ P = a³ B² CD 1%, 2%, 3%, 4%. உனக்கு புரியுதா? எல்லாமே இதே மாடல் தான். எரரை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த சம்மே கிடையாது. ஒவ்வொரு எரர் கொடுத்துருவாங்க. ஃபார்முலா சொல்ல மாட்டாங்க. சில கொஸ்டின் இந்த மாதிரி ஃபார்முலா சொல்லிடுவாங்க. del p/p கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர் பின்னா என்ன அர்த்தம்? del p/pன்னு அர்த்தம். அப்போ 3 × del a/a 3%. 2 × del b/b 2 2 4 4 3 4 7 c 1 தான் 10 d 14% ஆன்சரு. இதுக்கு நோட்டில் கையை வைக்கணும்னு அவசியமே இல்லையே. தெரியுதா? இது ஏ தானே? இது ஏ. அப்போ இது 3 தானே? 3%. இது 2 2 × 2 4%. 3 4 7 சி 1 தான் இருக்கு. 7 3 10 டி 1 தான் இருக்கு. 4 14%. ரைட்டாப்பா? ஸோ இந்த பேப்பரில் இருக்கிற இந்த எரர் ரிலேட்டட் சம்மை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வைங்க. இன்னும் உனக்கு இந்த லெசனில் மீதி இருக்கிறது இருக்கு பாரு. வெர்னியர் காலிஃபரும் ஸ்க்ரூ காஜி மட்டும்தான். ஒரு ½ an hour கிடச்சிதுன்னா நான் நாளைக்கு கூட கற்றுக் கொடுத்துறேன். இப்போ நாளைக்கு 12th and ரிப்பீட்டர் உங்களுக்கு 4 to 5:30 வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆல்மோஸ்ட் கிர்ச்சாஃப் லா முடிச்சு செல் வரைக்கும் போனால் தான் நம்ம திங்கக்கிழமை லெசனை முடிக்க முடியும். அதனால் நாளைக்கு ஏதாவது வேலை வச்சுக்காது. எந்த வேலையாக இருந்தாலும் 4 to 5:30 ஒன்று ஃப்ரீ பண்ணிக்கோங்க. 11th இந்த ரிமைனிங் போர்ஷன் நான் ஏதாவது ஒரு ½ an hour போட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் டியூஸ்டேலேருந்து நீங்கள்